அன்பார்ந்த நெஞ்சங்களே, பரிசுத்த உள்ளங்களே, இயேசுவின் சீடர்களே, தேவனின் சாட்சிகளே, சுடராக வாழ்ந்திடுவோம், அன்பின் சொரூபினம் இயேசுவை போல் ஒன்றாக வாழ்ந்திடுவோம், என்றும் தேவனின் புகழ் பாடுவோம். ஒன்றாக வாழ்ந்திடுவோம், என்றும் தேவனின் புகழ் பாடுவோம். அன்பார்ந்த நெஞ்சங்களே, பரிசுத்த உள்ளங்களே, இயேசுவின் சீடர்களே, தேவனின் சாட்சிகளே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யாத்ரா புத்தகம் 23:26 சொல்கிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று. ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளம் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்க வேண்டும். அதன் விளைவாக பூமியிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவனாக, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவனாக நான் வாழும் பொழுது என் ஆயுசு நாட்கள் பூமியிலே பூரணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மலை உபதேசத்தில் சொல்லும் பொழுது மத்தேயு 5:9 சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவருடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்னபடியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு முதலாவது கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக ஏற்படுகிற சமாதானம் நம்மிலிருந்து புறப்பட வேண்டும். வேதத்தில் அநேகர் தங்களுக்கு எதிராக அநேக தீமைகள் செய்யப்பட்ட பொழுதும் சமாதானமாக இருந்தாங்க. நார்மலாக சமாதானம் இருக்கிறது எளிது. தீமை செய்வர்களோடு சமாதானமாக இருப்பது என்பது கடினமானது. அது கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே நாம் தியானித்தபடியாக ஈசாக்கு தனக்கு தீமை செய்த பெலிஸ்தரின் ராஜா அபிமெலேக்கோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்தான். தனக்கு எதிராக வந்த அநேக திட்டங்களை தீட்டின சவுலுக்கு சமாதானத்தை கற்றுத்தந்த தாவீது, இப்படியாக வேதம் முழுவதும் ஆண்டவரின் அன்பிலே நிறைக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய அன்பினால் நிறையப்பட்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக சமாதானத்தை தன்னை பகைக்கிறவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற வித்தியாசமான உண்மையான சரியான போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் இந்த அடிச்சுவட்டிலே நானும் நீங்கள் நடக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையிலே அறைந்தவர்களுக்காக மன்னிப்பை அருளின உச்சகட்ட சமாதானமும் அன்பும் ஒப்புரவும் நமக்குள்ளே வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நிருப பகுதியில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலமோனுக்கு எழுதும் பொழுது அவன் ஒனேசி என்கின்ற ஒரு வேலைக்காரனுக்காக, பணிவிடைக்காரனுக்காக, ஊழியக்காரனுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் பாக்கியவான் என்கின்றபடியாக ஒனேசிமுக்கும் பிலமோனுக்கும் இருந்த மனக்கசப்பு, மனத்தாங்கள், சமாதானமின்மையை அவன் பூரணப்படுத்துகிறான். அவன் என்ன பண்ணுறான்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறான். அநேக ரெக்கமெண்டேஷனை அதற்காகவே பிரத்யேகமாக ஒரு லெட்டரே எழுதுகிறார் என்பதை பார்க்கிறோம். பிலமோன் எழுதின லெட்ரு முக்கியமான சப்ஜெக்டே அதான். ஒனேசிமுவை நீ ஏற்றுக்கொள், நான் என்னை ஏற்றுக்கொள்வது போல நீ ஏற்றுக்கொள், அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு, மனப்பூர்வமாய் நீ மன்னித்து அவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவனோடு சமாதானமாக போ என்கின்ற ஒரு கட்டளையை அன்பின் நிமித்தமாக, ஊழியக்காரன் என்கிற அன்பின் நிமித்தமாக, ஒரு சீனியர் பர்சன் என்ற அடிப்படையிலே பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கும் கூட சீனியர் பர்சன்ஸ் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். எல்லா வாலிபர்களும் கேட்கணும். கேட்டு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை போல
நானும் நீங்களும் மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும். கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.